பிக்கு ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பிக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். யார் அந்த பிக்கு? அவர் மீது எதற்காக தாக்குதல் நடத்தப்பட்டது? இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு கோத்தாபய ராஜபக்சவே காரணம் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது குறித்த விவரங்களையும், அதே போல பசில் ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்வதற்கு முன் வந்திருக்கின்றார் பசில் ராஜபக்சவினுடைய முன்னாள் நண்பர் ஒருவர். எனவே அது குறித்த விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் புகலாம். பௌத்த பிக்கு ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் காயமடைந்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு என்று சொன்னால் அனுராதபுரம் பகுதியில் நடந்திருக்குது. அனுராதபுரம் பகுதியில் ராஜாங்கனை என்ற ஒரு இடம் இருக்குத்தான், சின்ன பகுதி உண்டு. அந்த ராஜாங்கனை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த மடாலயம் உண்டு. அந்த மடாலயத்தினுடைய பேர் தேவ்ராம் என்று சொல்லப்படுற ஒரு மடாலயம். அங்கே பிக்குமார் தங்கி இருக்கிறதானே, அதில் இருந்த ஒரு பிக்கு தான் சத்தரத்தின தேரர் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்போ கிட்டல்ல செய்திகள் எல்லாம் அடிபட்டது அவருடைய பேர். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் சத்தரத்தின தேரர். இவர் அந்த மடாலயத்துக்குள்ளே இருக்கும்போது 2 பேர் காரில் வந்திருக்கணும். காரில் இறங்கி மூத்தா மறைச்சு கொண்டு அந்த பிக்குக்கு மேலே தாக்குதல் நடத்தி அவரை தள்ளி கீழே விழுத்தி அவர் காயமடைஞ்ச பிறகு அவர்கிட்ட இருந்த 2 மொபைல் ஃபோன்ஸையும் ஒரு லேப்டாப்பையும் பறித்து கொண்டு போய்விட்டார்கள். எனவே இந்த களவெடுக்கிறதுக்காக, திருடுறதுக்காகத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு காயமடைந்த பிக்கு மீட்கப்பட்டு இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அனுராதபுரம் மருத்துவமனையில். அனுராதபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் இது சம்பந்தமாக முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். என்ன பிரச்சனை சொன்னால், தனியாக மொபைல் ஃபோன்ஸையும் லேப்டாப்பையும் எடுக்கிறதுக்காக வந்த கள்ளர் கூட்டமா அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்காக பிக்குவை தாக்கினார்களா என்கின்ற கோணத்திலும் எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் நடத்தி வருகின்றார்கள். இதில் என்ன பிரச்சனை சொன்னால், இந்த பிக்கூட்டை இருந்து என்ன விதமான மொபைல் ஃபோன்ஸை எடுத்துச்சு நம்ம சொல்லி தெரியல. இதுவே ஞானசார தேரர்கிட்ட போனால், அங்கே போனால் iPhone 17 Pro Max எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் ஞானசார தேரர் இப்போ 2 நாளைக்கு முதல் அவர் ஒரு iPhone 17 Pro Maxை வச்சுக்கொண்டு அதை வேணுமென்று எல்லாருக்கும் தெரியக்கூடிய மாதிரி காதுக்குள்ளே வச்சு அது வழியாக கதைச்சு கொண்டு தெரிஞ்சவர். அந்த படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி ஒரு பௌத்த பிக்குவின் கையில், முற்றும் திறந்த பிக்குவினுடைய கையில் iPhone 17 Pro Maxா, இது எப்படி நியாயம் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் அவருடைய படங்கள் எல்லாத்தையும் போட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அது ஒரு மாதிரி கேலியும் கிண்டலமாக போயிருந்தது. எனவே இந்த பிக்குவிடமிருந்து என்ன விதமான மொபைல் ஃபோன்ஸை அவர்கள் திருடினார்கள் என்று சொல்லி தெரியல. விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு கோத்தாபய ராஜபக்ச தான் காரணம் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நிந்தவூரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். என்னென்னு சொன்னால், ஏதோ ஒரு காரணம் இருக்கிறபடியால், கோத்தாபய ராஜபக்சவுக்கு சம்பந்தம் இருக்கிறபடியால் தான் அவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விசாரணைகளை நாங்கள் வரவேற்கணும். இந்த விசாரணைகளை முன்னெடுக்கின்ற அரசாங்கத்துக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். அதாவது இப்போ ரிஷாத் பதியுதீன் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தாலுமே கூட இந்த விசாரணையை சரியான முறையில் முன்னெடுக்கிறபடியால் நாங்கள் அரசாங்கத்துக்கான ஆதரவை கொடுக்கணும். அதே நேரம் இந்த விசாரணையை குழப்பி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் இனவாதிகள் முயற்சி செய்யணும் தானே. எங்களுடைய ஞானசார தேரர், மற்றது குதிய கம்மன் பில, விமல் வீரவன்ச, இந்த குரூப் இவையை குழப்பறதுக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கணும். எனவே ரிஷாத் பதியுதீன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அவர்களை நாங்களும் எதிர்க்கணும். இந்த இனவாத கும்பலை நாங்கள் எதிர்க்கணும். விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வசிக்கும் அனைவருக்கும் டின் இலக்கம், அதாவது TIN என்று சொல்லப்படுற இலக்கம் இருக்குதானே, வரி செலுத்துவோர்களுக்கான அடையாள இலக்கம் என்று சொல்லி நார்மலாக டின் நம்பர் என்று சொல்லுவோம். அது எடுப்பது மிக கட்டாயம் என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் அது இருக்கணும் என்று சொல்லி. ஆனால் இப்போ ஒரு அறிக்கை வந்திருக்கு என்னென்னு சொன்னால், இலங்கையில் இதுவரைக்கும் 40 லட்சம் பேர் அந்த டின் இலக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம், இன்னும் எடுக்காமல் இருக்கணுமா என்று சொல்லி உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த டின் தனியாக டேக்ஸ்
டாக்ஸ் பே பண்ணுறதுக்கு மட்டுமில்லாமல் இன்னும் நிறைய அலுவல்கள் செய்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு இலக்கம். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வங்கியில் வந்து கணக்கு திறக்கிறதுக்கு, வாகனங்களை வந்து பதிவு செய்கிறதுக்கு, உங்களுடைய வியாபாரத்தை வந்து பதிவு செய்கிறதுக்கு, ஒரு கிரெடிட் கார்டு கடன் அட்டைக்கு வந்து விண்ணப்பம் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி கணக்கு தேவைகளுக்கு வந்து இந்த டின் நம்பர் மிக மிக முக்கியமானது. எனவே 40 லட்சம் பேர் இன்னுமே எடுக்கலையாம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களாராவது, தாயகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களாராவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் டின் இலக்கத்தை எடுக்கலைன்னு சொன்னால் அதை உடனடியாக எடுப்பது நல்லது. எதிர்காலத்தில் வந்து நிறைய தேவைகளுக்கு அது பயன்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையினுடைய தென்பகுதியில் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்கு பல முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இருந்தாலும் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம், முறியடிப்போம் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் கூறியிருக்கின்றார். இந்த தகவலை வந்து யாழ்ப்பாணத்தில் வச்சு அவர் சொல்லியிருக்கின்றார். என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் புதிதாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது நேற்று. அதில் கலந்து கொண்டு அதை அந்த திறப்பு விழாவில் வந்து கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். தென்பகுதியில் வந்து திரும்பவும் இனவாதத்தை கின்றதுக்கான முயற்சிகள் நடக்குது என்று சொல்லி ஏஞ்சலுங்காபம் வழக்கு விசாரணை எல்லாம் நடந்து முக்கியமான ஆட்கள் வந்து உள்ளுக்க போயினோம். அப்போ இதுதான் கடைசி கட்டம், இதை விட ஒன்றும் இல்லை. அப்போ கடைசி கட்டமாக தென்னிலங்கையில் எடுக்கப்படுற ஆயுதம் எது? இனவாதம். இனவாதத்தை கிண்டித்தான் ஒவ்வொரு தடவையும் வந்து தங்களுக்கு தேவையான காரியத்தை வந்து சாதிக்கிறது. எனவே இந்த முறையும் வந்து இனவாதத்தை கின்றதுக்கான அலுவல்கள் நடக்குது என்று சொல்லி, ஆனால் அது முறியடிக்கப்படும் என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கார். இந்த யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷன் வந்து புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல விதமான வசதிகளும் இருக்குமாம். அதோட 4 கோடி ரூபாய் பெறுமதியில் வந்து அது அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான திறப்பு விழா தான் நேற்று நடந்தது. இவ்வளோ காலமும் கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷன் வந்து வேறொரு இடத்துல இருந்தது. அந்த வேறொரு காணி இருக்குத்தானே, அந்த காணி 7 உரிமையாளர்களுக்கு சொந்தமானதான். அப்போ 7 பேர்ட்ட காணியை வந்து வளைச்சி பிடிச்சி அதில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இவ்வளோ காலம் இருந்திருக்குது. இப்போ வந்து அந்த 7 பேருக்கும் அந்த காணி வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஒரு நிகழ்ச்சியை குறிக்கும் விதமாக அந்த உரிமையாளர்களை கூப்பிட்டு அவர்கள்ட்ட கையில் வந்து அந்த அடையாள சாவி கொடுக்கிறது தானே, அந்த மாதிரி சாவி கொடுத்து அப்படியான ஒரு நிகழ்ச்சியும் நேற்று இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. எனவே யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் புதிதாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுடன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், என்பிபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் பல பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை ரயில்வே திணைக்களத்தினுடைய இணையதளம் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலிருந்து அந்த இணையதளம் வேலை செய்யலை. அதனால் வந்து நீங்கள் ரயில் போக்குவரத்துகள் பற்றின தகவல்கள், எத்தனை மணிக்கு ரயில்கள் புறப்படும், எத்தனை மணிக்கு வந்து சேரும், இந்த மாதிரியான தகவல்கள் நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் பார்க்க முடியாது. என்னென்னு சொன்னால் அது வந்து சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அதனை மீட்டெடுத்து வளமைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. ஒரு காலத்தில் வந்து பசில் ராஜபக்சவினுடைய நெருங்கிய நண்பராக இருந்த ஒரு நபர் இப்பொழுது பசில் ராஜபக்சவுக்கு எதிராக சாட்சியம் சொல்வதற்கு முன் வந்திருக்கின்றார். எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், பசில் ராஜபக்ச என்னென்ன வேலைகளெல்லாம் செய்தவர் என்று தெரியும், நானே எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் என்று சொல்லி அரசாங்க சாட்சியாக மாறியிருக்கின்றார் இந்த குறிப்பிட்ட நபர். யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு மையம் என்ற ஒரு அமைப்பு இருக்குதானே, அதை வந்து SLTPB என்று சொல்கிறது ஒரு அமைப்பு. அதனுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர், அவருடைய பேர் வந்து பஸ்வர குணரத்ன. இப்போ கிட்டல கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். ஏன்னு சொன்னால், பசில் ராஜபக்ச 2014ஆம் ஆண்டில் ஒரு ஊழல் ஒன்று செய்தவர். 78 லட்சம் ரூபாய் வந்து ஊழல் செய்தவர். அதாவது இந்த சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு மையத்துக்கு சொந்தமான காசு 78 லட்சம் ரூபாய். அதை எடுத்து டிஷர்ட் பிரிண்ட் பண்ணி தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி, அதாவது 2014ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபையினுடைய தேர்தல் நடக்கக்குள்ள இந்த காசு எடுத்து அங்கே யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ அது பசில் ராஜபக்ச அதை செய்தது. அதுக்கு உடந்தையாக இருந்தவர் இவர். ஏன்னு சொன்னால், இவர் தான் சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு மையத்தினுடைய தலைவராக இருந்தவர் பஸ்வர குணரத்ன. அந்த காலத்தில் வந்து பசில் ராஜபக்சவோட நல்ல ஹொந்தாயாக இருந்தவர். அவர் செய்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் இவரும் உடந்தையாக இருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசாங்க பக்கம் சாட்சியாக மாறி பசில் ராஜபக்சவுக்கு எதிராக சாட்சியம் சொல்வதற்கு முன் வந்திருக்கிறார். எனவே பசில் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு இன்னும் கூர்மையடையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. என்னடா, பசில் ராஜபக்ச வந்து இப்போ அமெரிக்காவில் நிம்மதியாக இருந்து நல்ல வடிவாக ரெஸ்ட் எடுத்துருக்கிறார். இவர் வந்து உள்ளுக்க ஜெயிலுக்குள்ள விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். நான் நினைக்கிறேன் விளக்கமறியலில் இருந்து நல்ல வடிவாக யோசிச்சிருப்பார் போடுக்கு, ஆழமாக யோசிச்சிருப்பார் போடுக்கு. பசில் ராஜபக்ச தான் பிளவிட்டது. அவர் காசு கேட்க போய் தான் நான் கொடுத்தேன் நான். எனவே அவரே வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது நிம்மதியாக நானே இந்த ஜெயிலுக்குள்ளே கடந்து வாடணும்,
எனக்கு என் தேவையில்லாத வேலையண்டி போட்டு டப்பன் நினைச்சிருக்கார், அரசாங்க சாட்சியாக மாறிட்டார். அப்படித்தான் செய்யணும், அதுதான் சரியான முறை. ஏன்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட ஆளை வந்து நாட்டில் இல்லை, அவரே அங்கே வந்து ஜாலியாக இருக்கும்போது இவையில என் தேவையில்லாம் கிடந்து ஜெயிலுக்குள்ள இருந்து வாடணும் அவசியம் இல்லை தானே. எனவே அரசாங்க சாட்சியாக மாறி இருக்கின்றார். எனவே அடுத்த வழக்கு விசாரணை வரும்போது இவர் தனக்கு தெரிஞ்ச எல்லா சாட்சியங்களையும் வழங்குவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.